ஹலோ கைஸ், நான் அவங்க இதை பேசுகிறேன். அப்படி இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்பவே ஒரு ஹார்டஸ்ட் கலெக்ஷன், ஓகேவா? அதாவது மேக்ஸ்னா மேக்ஸ் ப்ளஸ் காம்போனா எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது போட்டுட்டு இருக்கிற அந்த காம்போ கலெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு இதுதான். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வந்து அப்போவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி கோல்டனு. இப்போவுமே கோல்டனாக தான் ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தேன். இதிலே காமிச்சா எல்லாமே தெரிஞ்சிருக்க. ப்ரொஃபைலை பார்க்கும்போது சும்மா அதை எப்படி சொல்ல வெறியாக இருந்திருக்கும். பிஆரில் வந்து நல்ல ஒரு கேடி ரேஷியோ வச்சிருக்கிற ஒரு அக்கௌண்ட், ஓகேவா? லெவலுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் தான் 78. அண்ட் வாங்க நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் பேர்லாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம போக டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். ஹேர் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொண்டா, பிளாக் கொண்டா, பிரேக் டான்ஸரு, அந்த நான் சொன்னது தெரியுமா, காம்போக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த காம்போக்கான அவ்வளோவுமே இருக்கிற ஒரு அக்கௌண்ட் தான் இந்த ஒரு அக்கௌண்ட்டு, ஓகேவா? இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த இதில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னோட நம்பர் இருக்கும், என்னோட குரூப் லிங்க் இருக்கும், எல்லாமே வந்து இது பண்ணிக்கிடுங்க, ஓகேவா? வாங்க கைஸ், இப்போதாங்க மெயின் ஓஜி சம்பவமே, அதாவது 580, அதாவது 584 இது 584 வால்ட் கலெக்ஷனு வித் ஹார்டஸ்ட், ஓகேவா? இன்குபேட்டர் டாப்போட வச்ச ஒரு மேசிவ் கலெக்ஷன் தான் இந்த அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் லைட் பாஸ். அதுக்கப்புறம் இது என்னடா இது, அந்த என்ன சாக்கர் பண்டலாம், அந்த நரட்டோ மாதிரியே பொம்மை படம் ஒரு பண்டில் விட்டானுங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லோகேஷ் கேமர் பண்டிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா ப்ளூ ஆர்டிக்கு பின் பண்ணலையா, ரைட்டு கேஸ் இங்கே போய் பின் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டி பண்டிலு. அதுக்கப்புறம் இன்குபேட்டர் டாப் கோல்டன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தங்கமான கலெக்ஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எக்கச்சக்கமான ஏராளமான டவுட் எல்லாம் கிளம்பி இருக்கும். ப்ரோ நீங்க ட்ரஸ்டடா என்ன கதை ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா இப்போதாங்க ஸ்பெயின் மேட்ரு. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ஏஜே கேமர் 500K நம்மளோட இன்ஸ்டா ஐடி இருக்கும். மறக்காம அங்கே போய் பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் மட்டுமே நியர்லி 7 இயர்ஸ் பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போவே இருந்து 2021 இருந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போதே தெரியும், அப்போவே இருந்து நம்ம ஃபுல்லாக நம்மளோட நேம் வச்ச ஐடி தாங்க இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லுமே நம்ம சைடில் பெரிய பெரிய ஐடிஸ் மட்டும் தான், ஓகேவா? அண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், அதாவது பெரிய அக்கௌண்ட்டு. உங்களுக்கு பெரிய அக்கௌண்ட் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் ட்ரஸ்டட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது கேமில் பைண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ 7 பிடிஎஸ்மே இருக்கா, ப்ளோடிங் கைஸ் வெறியாமல் இருக்குது. அண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. பைண்ட் ஆப்ஷன் என்னன்னு அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு மெயில் பைண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பிளாட்ஃபார்ம் மாற்றிக்கலாம், ஓகேவா? ஐடி ரெக்கவர் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிளாட்ஃபார்ம் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி டைரெக்டாக அந்த ஒரே ஒரு கோடு மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மாற்றிக்கலாம். முன்னாடிலாம் ஒரு கதை உண்டு, ஃபேஸ்புக்கிலலாம் கொடுத்துட்டு பல மாதம் கழிச்சு ரெக்கவர் அடிக்கிறது. இப்போ அந்த சோழிக்கே இடம் இல்லை, ஏன்னா கேமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாம் டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எந்த வித கவலையும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பை பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் சொல்லிட்டேன், நம்ம 500K சேனலும் வச்சுருக்குறோம். மேக்ஸிமம் அது எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக சிசிஐசியா 500Kன்னு சொல்லிட்டு நீங்கள் கேமில் எப்போமாச்சும் ஒரு ஐடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம கையில் மட்டுமே நியர்லி ஒரு 20 அக்கௌண்ட் பக்கம் இருக்கும், அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ நானுமே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்த டவுட்னாலும் மறக்காமல் ஏஜேவான என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. கைஸ், நம்ம இவ்வளோ தூரம் எல்லாமே கதைகள்லாம் சொந்த கதைகள்லாம் பேசியாச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க நம்ம கலெக்ஷன் கதைக்கு வருவோம். இன்னும் 584 பண்டிலு. டெய்லி ஒரு நாள் பண்டில் போட்டாலே நீங்கள் குறைஞ்ச 2 வருஷத்துக்கு போட்டு விளையாட வேண்டிய ஒரு அக்கௌண்ட்டு, ஓகேவா? நீங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் லெவலும் புஷ் பண்ணி, அதாவது ட்ரெஸ் எல்லாம் 600 கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்ல, நல்ல ஒரு ரீச் உள்ள அக்கௌண்ட், ஓகேவா? யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னா சொல்லுவேன். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கெலாம் இஎம்ஐயுமே அவைலபிள் உண்டு. நம்மளோட சைடில் எல்லா பெரிய ஐடிஸ்க்குமே இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிள் உண்டு. அது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ட் இதாங்க இது பிளாக் கொண்டையோட அந்த இது சட்டமாக இருக்குது. சீரியஸாலுமே பயங்கர வருத்து. பிளாக் கொண்டெல்லாம் பயங்கர ரேர் கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பி சாமுராய்,
ட்ரெஸ் கலெக்ஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவே செம்ம ஓபியா இருந்திருக்கும் காம்போ கலெக்ஷனு. இதுக்கு மேலதான் ரியல் ஓஜி சம்பவமே இருக்கு. என்னடா ஓஜி சம்பவம்னு பார்த்தீங்கன்னா ருக்கோ ஜாரா ருக்கோ தவட்கரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க என்னோட ராஜதந்திரி தெரியுங்க எமோட் கலெக்ஷன் போறேன். ஐயோ அதுக்குள்ள எங்க ட்ரெஸ் எதுவும் மாட்டிருக்கேன்னா இங்க டப்புன்னு ஒரு ட்ரெஸ் வைப்போம். அதனால இது வேண்டாம், அது இப்போ இந்த பேண்ட் ஓகே கைஸ். இப்போ பாருங்க எமோட் கலெக்ஷன் ஓஜி சம்பவம்னா ஓஜி சம்பவ கலெக்ஷன்னா இதாண்டா ஒக்காலோடி. மேக்ஸ்னா மேக்ஸ், டாப்னா டாப் விட்டு பிச்சு உதறி இருப்பான் அக்கௌண்ட்ல. டாப் போட்டு கொளுத்துன அக்கௌண்ட் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட கன் மேக்ஸுக்கு மட்டுமே ஒரு 3 லட்சம் ரூபா கன் மேக்ஸ் பிளஸ் டாப்புக்கு செலவு பண்ணது. கலெக்ஷனை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நான் வேற ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன் பிடிக்கிறேன். இங்க கட்டுற பிடிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க எமௌண்ட் அவ்வளோதானே முடிஞ்சதா இன்னும் இருக்கா? ஐயோ போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. கொடி சேர்ல இருந்து ஆட்டின் அமௌண்ட் ஆட்டின் வச்சு விட்டுருவோம். ஆட்டில் அமௌண்ட்லாம் வச்சு சும்மா வெறியா இருக்கும். அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நானும் அதுக்கு தான் பயங்கர முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். இவங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்க கைஸ் ரியல் சம்பவமே. மேக்ஸ் வேணுமா மேக்ஸ் இருக்கு, டாப் வேணுமா டாப் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான். ஏகே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 கிட்டத்தட்ட 16 கன்ஸ்கின்னு. ஸ்கேரு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 கிட்டத்தட்ட மேக்ஸுக்கு மட்டுமே ஒரு எப்படி சொல்ற இவ்வளோ கலெக்ஷன் வச்சு மேக்ஸ் கலெக்ஷன், அதாவது மேக்ஸ் ஹெவிலோடும் வாங்க தெரியுமா. பேராஃபில்க்கு இவோ உடலை விட்டுருந்தாங்கன்னா அதையும் எடுத்து மேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லனா இந்த டைம்ல ஐடி ஓனர் கையில இருந்துச்சுதான். ஏன்னா ஓனர் அந்த அளவுக்கு பெரிய வெறிய ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன M60 MP40 இருந்து இங்க பாருங்க டாப் வேணுமா டாப் இருக்கு, மேக்ஸ் வேணுமா மேக்ஸ் இருக்கு. வாரிஸ் படம் இருக்கு, டேரக்டர் கலெக்ஷனை பார்த்துட்டு. அண்ட் ரொம்பவே எனக்கு பர்சனலா அது பிடிச்ச அக்கௌண்ட். எதுனாலன்னா இந்த எப்படி சொல்லனா அந்த கலெக்ஷன் ஒன்று பிடிக்கும் தெரியுமா. அதாவது காம்போடா எனக்கு வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காம்போ கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த மூஞ்சில இந்த ஆர்டிக் இது இந்த மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு ஐயோ P9லாம் இருக்க மூணுமே எடுத்து வச்சிருக்காங்க டாப் டு பாட்டம். சீரியஸாலுமே வெறியான அக்கௌண்ட். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இவோ கிட்ட லெவல் 6ல இருக்குது. அதுவுமே நீங்கள் எடுத்து டப்புன்ட்டு மேட்ச் போட்டுடலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம சைடில் கம்மியான டாப் அப் உண்டு. அது நீங்கள் குரூப்பில் சேர்ந்தாலே உங்களுக்கே தெரியும். டாப் அப்லாம் கம்மியான ரேட்டில் தான் நம்ம போட்டுட்ருப்போம், கேமில் இருக்கிறத விட கம்மியாக. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M10க்கு வந்து டாப்பும் உண்டு மேக்ஸும் உண்டு. M10க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தொண்டை வேற கொங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, அதுக்கப்புறம் விண்டர்லேண்ட் M10 கலெக்ஷனுமே குறைய சொல்ல முடியாது. சும்மா வெறியாட்டு பிரித்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கைஸ் வந்தாரு விவேக்குங்க மாதிரி சாரி விநாயகமுங்க மாதிரி. ஐயோ குழப்புதான். கிட்டத்தட்ட 7 M187 கன்ஸ்கின்னு எல்லாமே ஒன் பஞ்ச் மேனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்ததா இருக்கட்டும் சும்மா விட்டு கொளுத்தி வச்சிருப்பாங்க டாப் அப்பு. அண்ட் AWM கலெக்ஷன் அண்ட் அப்படி ஓனா வந்தாச்சு. அண்ட் இனிமேல்லாம் கலெக்ஷன் எப்படி சொல்ல ஒரு பக்கா இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட் என்ன மாதிரி பிரைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இஎம்ஐ கூட அவைலபிள். மறக்காம வந்து வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னோட நம்பர் நான் சொல்றேன் 7397703907. ஓகேவா, இன்னொன்று ஒரு வாட்டி கூட சொல்றேன் 7397703907. ஓகேவா, இதாங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. அதாவது வாட்ஸ்அப் சேனல் கீழே பயோல இருக்கும். நான் சொல்றது என்னோட நம்பர் மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, அண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் பை பண்ணாலும் சின்ன அக்கௌண்ட்னாலும் நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். அதனால குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம், என்ன மாதிரியான கலெக்ஷன் போடலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி கலெக்ஷன் நான் அக்கௌண்ட்டுக்கு என் காசு கொடுத்து வாங்கி கூட உங்களுக்கு போடுதேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஓபியான வீடியோல மீண்டும் வந்து பாக்குறேன் கைஸ். டாடா பை பை, லவ் யூ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. டாடா பை பை, லவ் யூ.